5 வயசுக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே அம்மா இறந்துட்டாங்க. நீங்க எத்தனை பேர் உங்க குடும்பத்துல? அது உங்களுக்கு எங்க நினைவு இருக்கா? குடும்பத்துல நானு, என்னோட தம்பி, அம்மா, அப்பா. 4 பேர். ஆமா. நீங்க எந்த என்னுடைய ஊர்? நான் ஒட்டன்சத்திரம் பக்கத்துல கரூர் ரோட்ல இடையக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குங்க இது சார். திண்டுக்கல் மாவட்டம் தானா? ஆமா, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான். சரி. அந்த ஊர்ல பிறந்தேன் நானு. அதான் விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே அம்மா இறந்துட்டாங்க. ம். அதுக்கப்புறம் அப்பா மட்டும்தான் என்னை வளர்த்தாங்க. சும்மா ஒரு கொஞ்ச நாள் ஒரு 5-6 மாதம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் என்னை கொண்டு போய் ஆர்ஃபனேஜ் தேனி டிஸ்ட்ரிக்கு பெரியகுள வட்டம் ஜி கல்லுப்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில் ஆர்டியூ அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்கள தான் அவங்க படிக்க வைக்கிறாங்க. ஒரு ஆர்ஃபனேஜ்ல. ஆமாம், ஆர்ஃபனேஜ் இல்லத்தில் என்னை சேர்த்துட்டாங்க. அப்பா சேர்த்து விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கே இருந்து தான் நான் படித்தேன். அங்கே தான் இருப்பேன். அப்பா விட்டுட்டு போயிட்டு ஒரு 6 மாதம் அவ்வளோதான் இருக்கும். இறந்துட்டாங்க. அப்பாவும் இறந்துட்டாங்க. 6 மாதத்துக்குள்ளேயே அப்பாவும் இறக்குறாரு. ஆமாம். அதுக்கு முன்னையே தம்பி இறந்துட்டான். அம்மாவுக்கு முன்னாடியே தம்பி தான் ஃபஸ்ட்டு தம்பி. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம எதா இருந்தது? ஆமாம், அம்மாக்கு. இருந்துக்குவாங்க. ஆமாம், ஓகே. மஞ்சள் காமாலை அந்த மாதிரி சொன்னாங்க சார். உங்களுக்கு சரியா நினைவு இல்லை? எனக்கு இல்லை, நான் ரொம்ப சின்ன பொண்ணு. அப்பா ஹாஸ்டலில் விட்டது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அது ஞாபகம் இருக்கு. என்னைய விட்டுட்டு நீ படித்து பெரிய ஆள் ஆகணும்னு சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இந்த கனவுகளோட உங்களை விட்டுட்டு போனாங்க. ஆமாங்க சார்.